ஹலோ கனிங் சேனல் பீப்புள், நம்மளுடைய சௌந்தர்யா அண்ட் விஷ்ணு தான் இப்போது சோசியல் மீடியா முக்கியமாக ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் வெளி உலக காதலர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நிறைய வெப் சீரிஸ்லாம் கூட ஒன்றா பண்ணியிருந்தாங்க, நிறைய படங்களில் கூட நடிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க அஃபிஷியலாக இப்போ தான் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தியிருக்காங்க சௌந்தர்யா. அது மட்டும் இல்லாமல் அதுவும் பிக் பாஸில் இன்டர்நேஷ்னல் டெலிவிஷனில் இன்டர்நேஷ்னல் ஷோவில் வெளிப்படுத்தியிருக்காங்க. டு யூ மேரி மீ அப்படின்னு சொல்லி ஒரு பிளேட்டில் ஜாமில் எழுதி அவங்க ப்ரொப்போஸ் பண்ண சினாரியோவை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதை தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பேர் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இதில் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளோட ஐஷு அப்படின்னு தான் சொல்லணும். போன சீசனோட இருந்துட்டு இருந்தவங்க. போன சீசனில் ஐஷு அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறவங்க. ரெண்டுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வெளி உலக வாழ்க்கையிலுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்துகிட்டு இருக்கவங்க. எந்த ஒரு இன்ஸ்டியூட்டாக இருந்தாலுமே சமீப காலமாக ஐஷு விஷ்ணு கூட கன்வே பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்பட முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஃபஸ்ட்டே அதாவது விஷ்ணு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐஷு ட்வீட் போட்டிருந்தாங்க, நாளைக்கு ஒரு பெரிய சர்ப்ரைசஸ் இருக்குது, விஷ்ணுவோட வாழ்க்கைக்கு ஆல் த பெஸ்ட், சௌந்தர்யா எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும், அது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்தே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ப்ரொப்போஸ் பண்ணது தான் ஐஷு அப்போ இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வந்துருந்துச்சு. ஐஷுக்கு இப்போ இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரெண்டு பேரும் பார்க்கவே செம க்யூட்டாக இருக்கீங்க, மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் ஃபுல்லாக போஸ்ட்டாக அள்ளி தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட ஐஷு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஐஷுக்கு கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்றது வெளியவே நல்லாவே தெரிஞ்சிருக்குமா. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க சௌந்தர்யாவை உள்ளே அமைச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஐஷு ப்ளஸ் விஷ்ணு இவங்க ரெண்டு பேருமே நிறைய அட்வைசஸை கொடுத்து தான் சௌந்தர்யாவை உள்ளே அமைச்சிருக்காங்க. ஸோ சௌந்தர்யா அதுக்கேற்ற மாதிரி தான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, கேமும் அதுக்கேற்ற மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஐஷுவோட அப்பாவும் சௌந்தர்யாவோட மிகப்பெரிய ஃபேன். அவருமே நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. எந்த ஒரு போஸ்ட்டாக இருந்தாலும் சௌந்தர்யாவை டிபெண்ட் பண்ணி தான் அவர் போட்டுட்ருப்பார். 10ல் ஒரு 9 போஸ்ட் சௌந்தர்யாக்காக தான் போடுவாருன்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு சௌந்தர்யா மேலே இவங்க ஃபேமிலியே ரொம்பவே ஈர்ப்பான விஷயம் தான். ஸோ இப்போ இந்த விஷயத்தில் ரொம்பவே ஹாப்பியானது ஐஷு தான் தெரிவிச்சிடும். அவங்க தான் நிறைய ஸ்டோரிஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குக் வித் கோமாளி. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த ஷோவுக்கு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி போன சீசனே சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஷோ இப்போ முடிவுக்குலாம் எடுத்துகிட்டு வரல, ஆனால் இந்த ஷோவோட பேரை நாங்கள் மொத்தமாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்ப்பா அப்படின்னு கேட்டால், இது ஆல்ரெடி மீடியா மெஷன் வச்ச பேர் தான். அவங்க டீமுக்கே எங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது அவங்க வச்ச பேர் கூட ஒர்க் பண்ணது எங்களுக்கும் பிடிக்கல. ஸோ அதனால் அந்த பேரை நாங்கள் முற்றிலுமாக மாற்றிட்டு இந்த ஷோவோட கான்செப்டே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு மொத்தமாக புது வகையில் இந்த ஷோ எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வச்சுட்டு போன ஷோ, அவங்க வச்சுட்டு போன ஃபார்மேட்டு, அவங்க வச்சுட்டு போன டைட்டில் வச்சே போன சீசன் இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது இப்போ மொத்தமாக நியூவாக பண்ணுறாங்க அப்படின்னும் போது இன்னும் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்றது பெரிய குழப்பத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் எல்லாரோட ஸ்ட்ரெஸ்ஸும் பஸ்ட்டை பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ ஒரு ஷோவே இப்போ பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிருக்கு அப்படின்னும் போது அதுவுமே ஆச்சரியக்குரிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் கம்பேக் கொடுக்குறாங்களாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொன்ன கைஸ் பை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.